மாநில அரசோட நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்ணுறது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதில் நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கான்னு கேட்க தோணுது. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடாக நினைக்கிறது இல்லை. 2019 ஒன்றா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். பழனிசாமியோட அறிக்கையை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம் கள்ள கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பற்றி யோசித்து பார்க்கணும். வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள சூழலில் அதனை நோக்கி செயல்பட துவங்கியுள்ளன அரசியல் கட்சிகள். 200 தொகுதிகளை வெல்வோம் என்று திமுக சார்பில் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டமைப்பு ரீதியாக மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. கள்ள கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என எதிரிகள் எத்தனை கெட்டப் போட்டு வந்தாலும் களம் நமதே என்று குறிப்பிடுகிறார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். அதேபோல இன்று உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது டெல்லி முடிவுகளில் இந்தியா கூட்டணி குறித்து எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் விமர்சனம் செய்ததற்கு இபிஎஸ்ஸின் குரலே பாஜகவின் டப்பிங் குரல்தான், கள்ளக்கூட்டணி என விமர்சிப்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே வருகிறார் அவர் என்று காட்டமாக சாடியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதே நேரம் திமுக கூட்டணியில் உள்ள கருத்து முரண்பாடுகளால் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை, பாஜகவை எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக உள்ளது திமுக தலைமையிலான தங்கள் கூட்டணி என்று பேசியிருக்கிறார். இந்நிலையில்தான் அதிமுக மற்றும் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறதா திமுக என்ற தலைப்பில் இன்று கேள்விக்களம் நகர இருக்கிறது. அதை பற்றி தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இணைகிறார், பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைகிறார். இவர்களோடு இன்னும் சற்று நேரத்தில் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு கனகராஜ், உங்களிடமிருந்தே நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன். 2026 தேர்தலை குறிப்பிட்டு தான் முதலமைச்சர் பேசுறாரு. அதில் அவர் குறிப்பாக ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு, திமுகவுக்கு நல்வாய்ப்பு அமைகிறது என்றால் அதனை கெடுப்பதற்கான அரசியல் சக்திகள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முகமூடியோட வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. யார் அவர் குறிப்பிட்றாரு? யார் முகமூடி போட்டுட்டு வரா? இல்லை, அதுக்கு முன்னால் நான் வேற ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்குறது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார். மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்கள் சில விஷயங்களை கேட்டார். கேட்டோன்னே திரு நிர்மலா சீதாராமன் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு எந்தவித நாகரிகமும் மற்ற முறையில் ஏய், உட்காரு, நீ என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினார். ரொம்ப அநியாயம், அவரால் பேச முடியல. ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஜி.கே. நாகராஜ் சார் இங்கே இருக்கார், அவர் முதல்ல அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டோம். இது ஒரிஜினல் வாய்ஸை பார்த்துட்டு நம்ம டப்பிங் வாய்ஸுக்கு அப்புறம் போகலாம். அவங்க ஊருக்கு வரும்போது போன வருஷம் செப்டம்பர்னு நினைக்கிறேன், நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் முத்ரா அக்கௌண்ட் 5.7 கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் கோவையில் மட்டும் 20 லட்சம் பேர் கொடுத்துருக்கோன்னு. நாங்கள் அப்போவே கோவையில் 34 லட்சம் பேர் தான் மொத்தமே இருக்கோம், 20 லட்சம் பேருக்கு எங்கேருந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஒவ்வொரு 3 பேருக்கும் 2 பேர், 3ல் 2 பேருக்கு முத்ரா லோன் கொடுத்ததா சொன்னாங்க. பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க. நான் டபுள் செக் பண்ணிவிட்டு வரேன்னு சொன்னார், இன்றைக்கி வர சொல்லலை. அதை அவர் சொல்லணும். தமிழ்நாட்டில் 10 வருஷத்தில் 4100 கிலோமீட்டர் நாங்கள் அதெல்லாம் நேஷ்னல் ஹைவேஸ் போட்டிருக்கோம்.
அதெல்லாம் நீங்கள் வந்து டோல்கேட்டு தானே, எவ்வளோ டோல்கேட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். 10 வருஷம்னு சொன்னால் அது பெருசு மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 410 கிலோமீட்டர். அதேமாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை டோல்கேட்டை போட்டிருக்கீங்க, எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். அது பதில் சொல்ல மாட்டீங்க. 12 லட்சம் வீடு பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் கட்டியிருக்கணும். அதுக்கும் உங்களுக்கும் என்ன சார்? அதுக்கு தமிழ்நாட்டில் கூட மோடி வீடுன்னு நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. என்ன தெரியுமா, 2,78,000 ரூபா தமிழ்நாட்டில் ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் வெறும் 72,000 ரூபா. எவ்வளவு? 32% ஒன்றிய அரசாங்கம், 32%, 3ல் ஒரு பகுதிக்கும் குறைவு. 68% மாநில அரசாங்கம் கொடுக்குது. இதை எப்படி உங்கள் கணக்கில் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதே போல் ஜன்தன் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி இருக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 1.6 கோடி பேர் என்று சொல்கிறாங்க. இந்த கணக்கெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? 1.6 கோடி பேர்னா எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு 8.5 கோடி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒரு குடும்பத்துக்கு 3.5 பேர் சராசரியாக இருக்கிறதா 2011 சென்சஸில் சொல்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்காங்க? 2.42 கோடி வீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2.42 கோடி வீடுகள். அதில் 1.6 கோடி ஜன்தன் அக்கௌண்ட்டுன்னு மட்டும் இதை பார்லிமெண்ட்டில் திரும்பவும் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திரு ராஜா அவர்கள் கேட்டாங்க, சிவா அவர்கள் கேட்டார். கோவை மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோவுக்கும் பணம் கொடுத்தீங்களான்னு. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மெட்ரோவை பற்றி கேட்டீங்க, நான் மெட்ரோவை பற்றி சொல்கிறேன், சென்னை மெட்ரோ 2வது ஃபேஸுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மெட்ரோ 2வது ஃபேஸுக்கு 2021 அடிக்கல் நாட்டினீங்க. ஏடிஎம்கே பீரியட் இருக்கையில் 21 பணம் கொடுக்கல, 22 பணம் கொடுக்கல, 23 பணம் கொடுக்கல, 24 பணம் கொடுக்கல. 4 வருஷம் நாங்கள் போராடிய பிறகு இப்போ லோனுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கீங்க. அவங்க சொல்கிறதுல இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, 2019 நாங்கள் எய்ம்ஸுக்கு நாங்கள் அடிக்கல் நாட்டினோம். அதை சொல்கிறதுக்கே வருத்தப்படணும் சார். ஆனால் அவங்க பேஜில் அவங்க எப்படி சொன்னது மட்டும் இல்லை, நாங்கள் இப்படி எழுதி வச்சுருக்கோன்னு வேற சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் எவ்வளோ சார் வந்திருக்கு? எங்கேயாவது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அல்லது முன்னாலேயே சொன்னாங்க 30,000 கோடி, இப்போ என்ன வந்திருக்குன்னு காங்கிரீட்டாக சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னால் சரியாக இருக்கும். அடுத்து டப்பிங் வாய்ஸாக ஏன் இருக்காருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்களில் அவர் பவர்ஃபுல்லாக ரியாக்ட் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் அவர் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நிற்கிறோம் என்பதை உத்தரவாதப்படுத்த முடியும். நீங்கள் வந்து பிஜேபியும் ஆம் ஆத்மியும் போட்டி போடுது டெல்லி தேர்தலில். எந்த காரணத்தை முன்னிட்டும் பிஜேபியோடு சேரப்போறல அப்படின்னு சொல்லும்போது, அந்த தேர்தலை எப்படி நடந்தது, எப்படி தோக்கடிச்சாங்க, ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கிற போது, இது உங்களுக்கெல்லாம் பாடம்னு இந்தியா கூட்டணிக்கு சொல்கிற போது அதனுடைய அம்சமாக, அது எதனுடைய அம்சமாக அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அவங்க பேச்சாளர்களில் சில பேர் பாஜகவை விமர்சிக்கிறாங்க. அக்னீஸ்வரன்லாம் பவர்ஃபுல்லாக விமர்சிக்கிறாரு. ஆனால் திரும்ப திரும்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சிக்க ஏன் தயங்குகிறார்? அது முழுமையாக அவர் தயங்குகிறார்னு சொல்ல முடியுமா? ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டப்ப எல்லாமே இது பீகாருக்கான பட்ஜெட்னு அவர் தரப்புலையும் விமர்சிக்கப்படுது. இல்லை, அதாவது நீங்கள் 2 விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் டெய்லி அவர் சொல்கிறார், இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு விரோதமாக ஒன்றிய அரசாங்கம் இருந்ததுன்னா அதை டெய்லி நீங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இது 2ம் சேர்ந்தா தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், தவிர்க்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் ஒன்றிய பட்ஜெட் பீகாருக்கானதாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு பேசுகிறாரு. ஆனால் சப்சிக்வெண்ட்டாக இப்போ நான் என்ன சொல்கிறேன், சமக்கிர சிக்ஷா அபியான் பணம் கொடுக்கல, என்ன சொல்ல போகிறாரு, 100 நாள் வேலைக்கு சம்பளம் கொடுக்கலைன்னு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. தட் இஸ் கரெக்ட், அவர் பண்ணது கரெக்டு. ஆனால் ஒரு 1600 கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்காமல் வச்சுருக்கு. பேசணுமா இல்லையா? அந்த ஏரியாவில் அவர் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இல்லை. அதுக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு, அப்புறம் அதுக்கு பின்னால் சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு பிறகு கல்வி அமைச்சர் போய் பார்க்குறாரு. அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க.
எதுக்குமே தராத போது நீங்கள் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் தமிழக மக்களாக இருக்கும்போது அதில் சீரியஸாக கவலைப்படணுமா இல்லையா? ஒருவேளை நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிரதான எதிரியாக இருக்கிறது திமுக. இப்போ திமுக அரசை விமர்சிக்கிறதன் மூலமாக மக்கள் கவனத்தை ஈர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தேர்தல் கணக்கு அது உண்மை டக்குன்னு வெளியே வந்துடும்ல. நீங்கள் அவ்வளவு பணத்தை அவங்க கொடுக்கவே இல்லைங்கிறது வந்துடும்ல. இப்போ இதே விஷயத்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சியில் இருந்தபோது ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசாங்கத்துக்கு எழுதியிருந்தார். நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏற்கனவே 75% ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தீங்க. அதாவது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஆன 10ஆவதுக்கு பிந்தைய படிப்புக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அது 75% ஒன்றிய அரசாங்கம், 25% மாநில அரசாங்கம் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 2 வருஷம் நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு? சரி போங்க, நீங்கள் 60-40ன்னு சொல்கிறீங்க, அதையாவது ஏற்றுக்குவோம். அதாவது 15% குறைச்சிட்டீங்க, அதை ஏற்றுப்போம். ஆனால் அந்த 60% எங்களுக்கு 7,000 சொச்சம் கோடி வரணும். 7,000 சொச்சம் கோடி செலவழிச்சிருக்கோம். நீங்கள் 60% வச்சுருந்தா 4,200 கோடிக்கு மேலே வரணும். நீங்கள் 1,700 கோடி தான் கொடுக்குறீங்க. நாங்கள் எப்படி தாக்கு பிடிப்போம்னு அப்போ அவர் எழுதியிருந்தார். ஸோ நீங்கள் உறவோடு இருந்தால் கூட அந்த பணத்தை கொடுக்கலைங்கிற பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதே போல் பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா? நாகராஜ் சார் இதுக்கும் சொல்லுவார், அது சரியானு சொல்லட்டும் அவர். அதாவது ஏற்கனவே பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 49% ஒன்றிய அரசாங்கம், 49% மாநில அரசாங்கம், 2% சம்மந்தப்பட்ட விவசாயி கட்டணும்னு இருந்தது. இவங்க வந்த பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 25% தான் ஒன்றிய அரசாங்கம், 73% மாநில அரசாங்கம், 2% விவசாயி. இதில் என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2016-17 566 கோடி மட்டும்தான் நம்ம செலவழிக்க வேண்டியிருந்தது. அதே இது 2021-22 2,050 கோடி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படியே நின்று போச்சு. அவங்க குறைச்சிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் 3 மடங்கு 4 மடங்காக வருகிற போது என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால், மற்ற திட்டங்களுக்கான பணத்தை இதுக்கு திருப்பி விடணும், அல்லது நீங்கள் லோன் வாங்கணும். லோன் வாங்கினா சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்க, வட்டிக்கு வாங்கணும். வட்டிக்கு வாங்குங்கிற போது அது எகைன் தமிழக மக்கள் தலையில் தான் வந்து விடியும். அப்போ ரொம்ப வலுவாக செல்வி ஜெயலலிதா இருந்தபோது ரொம்ப வலுவாகவே அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஒவ்வொரு முறையும் பிளானிங் கமிஷன், அப்போ பிளானிங் கமிஷன் இருந்தது, நீங்கள் திட்ட கமிஷன்கிட்ட வந்து ஏதோ யார் வீட்டு பணத்தையோ வாங்குறது மாதிரி நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியும், இனிமேல் நான் திட்ட கமிஷன் கூட்டத்துக்கே வரமாட்டேன்னு வலுவாக பேசிட்டு வந்தாங்க. அதுக்கு பின்னால் சில மாற்றங்கள் நடந்ததுன்னு வச்சுங்க. அம்மான்னு சொல்கிறதில்ல, அந்த டோன் அது வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்குமே இல்லை தவிர, இல்லைன்னா நீங்கள் டப்பிங் வாய்ஸ்ன்னு சொல்கிறத தவிர்க்கவே முடியாதுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது இருக்குது. சரி, திரு அக்னீஸ்வரன் அவருடைய பார்வையை கேட்டுடலாம். திரு அக்னீஸ்வரன், எதற்காக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து வர்றதில்ல? அப்போ பாஜகவோட அறிக்கையை அப்படியே நகலெடுத்த மாதிரி தான் இபிஎஸ் அவர்களுடைய அறிக்கையும் இருக்கு. குரலுமே அவர் பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸ் தான் அப்படின்னு காட்டமான விமர்சனங்கள் இபிஎஸ்ஐ நோக்கி வைக்கப்படுது. உங்களுடைய பதில் என்ன? அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குரலில்தான் எப்போதும் பேசி கொண்டிருக்கிறார். அவர் யாருக்காகவும் டப்பிங் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை எனக்கு முன்னாடி பேசிய நம்மளுடைய மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார் கனகராஜ் சார் சொன்னார், போகிற போக்கில் அடியனே கோடீஸ்வரன் ஆக்கிவிட்டார், இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்பது எனக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஆனால் இங்கே 2004 இருந்து 2025 வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதுன்னா, அத்தனை வருஷமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திமுகவும் 2004 இருந்து 2025 வரைக்கும் காங்கிரஸினுடைய டப்பிங் வாய்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய தலைவர்களை வந்து டப்பிங் வாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீட்டு விலக்குக்கு அதிமுக ஆதரவு கொடுத்துச்சே,
திமுகவுக்கு பாஜக ஆதரவு கொடுத்துச்சா? கொடுக்கலையே. ஆனாலும் இன்னும் வரைக்கும் அதை நீட்டு விளக்க கொண்டு வர முடியலையே. ஏன்? இது ஏன்னா ஒன்றியத்துல பாஜக ஆட்சியில இருக்காங்க. இதே காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்கன்னா இப்ப நீட் இருந்திருக்குமா தமிழ்நாட்டுல? அந்த அந்த காங்கிரஸ் அரசாங்கம் தானே குலாம் நபி ஆசாத்தும் காங்கிரஸ்ல நம்முடைய திமுகவில் வந்து நாமக்கல் காந்தி செல்வனும் அவர்களும் இருந்தாங்க, இருந்துதானே அறிமுகப்படுத்தினது. அதுல செக்ஷன் 10D கொண்டு வந்தாங்க. ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி அது வந்து பாஜக செய்த தவறு. ஆனால் அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் தானே. அது இல்லைன்றீங்களா? தமிழ்நாட்டுக்கு இருந்ததே சார். இப்போ நீட் மட்டும் இல்ல, பிரதான பிரச்சனைகள் நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தரதில்ல. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி எல்லாம் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கறாங்க அப்படின்னா பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நோக்கி அதை கேள்வி எழுப்பணும் இல்லையா? அது வெறுமனே திமுக சார்ந்து நம்ம நோக்க முடியாதுல்ல, மக்கள் பிரச்சனை தானே இதெல்லாம். அப்பத்தான் நான் கேட்கிறேன், ஒரு ஆளுகிற அரசாங்கம் பெரும்பான்மையோடு, நீங்க மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிறார். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் குரலாகவே இங்கு பேசுவார். அதுக்காக திரு எழும்பூர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களை பரந்தாமன் சார் வந்து முதலமைச்சரின் டப்பிங் வாய்ஸ் சொல்ல முடியுமா? அவரு திமுகவையும் முதலமைச்சரையும் ரெப்ரசன்ட் பண்ணி திமுகவோட வாய்ஸ்ல பேசுறாரு. பாஜகவை ரெப்ரசன்ட் பண்ணியா அதிமுக பாஜக வாய்ஸ்ல பேசுது? அதுதான் அவர் விமர்சனமாக வச்சிருக்கிறாரு. அதத்தான் இப்ப நான் கேட்கிறேன். திமுக அதிமுக கேள்வி கேட்கலன்னு சொல்லுதுல, அப்ப அரசாங்கம் திமுக அரசாங்கம் நாங்கள் 3 அடுக்கில் வெற்றி பெற்றோம், உள்ளாட்சி துறையில சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று நீங்கள் நெஞ்சார மனதார உங்களை புகழ்ந்துக்கிறீங்களே ஒழிய, அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க ஒரிஜினல் வாய்ஸ் தானே, தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களால் ஏன் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மாநில கட்சி பெரும்பான்மையால் ஏன் உங்களால் சாதிக்க முடியவில்லை அப்படின்றத மக்கள்கிட்ட ஒத்துக்கோங்கிறோம். ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கேள்வி எழுப்ப மாட்டேங்குதுன்னா, ஆளுகிற அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். பெரும்பான்மை எங்களுக்கு இருக்கிறது, கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம் என்று மார்தட்டி கொள்ளுகிற அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? திமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்ப நீங்க ஒத்துக்குங்க. அப்ப எங்களுக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும். நான் இப்ப கேக்குறேன், டப்பிங் வாய்ஸ் சொல்றீங்களே, ஒன்றிய அரசு எடப்பாடி எழுதுறாங்க, ஒன்றிய அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. இப்ப என்னன்னா இந்த வேலைகள் எல்லாம் அவங்க தொடர்ச்சியாக செய்யறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறார் அப்படிங்கறதான் கேள்வி. அரசாங்கம் என்ன செய்கிறது அக்னீஸ்வரன் கேட்கிறேன். எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க, ஆனால் ரிசல்ட் என்ன? 150% சொத்து வரிய முந்தைய அதிமுக அரசாங்கம் உயர்த்துச்சா உயர்த்தலையா? நான் இந்த சன் டிவில நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், உயர்த்துறாங்களா? உயர்த்தல. ஆனால் திமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு உயர்த்துனீங்க 150%. ஏன்னு கேள்வி கேட்டால் என்ன தெரியுமா சொன்னீங்க? மத்திய அரசாங்கம் 15வது நிதிக்குழு பணத்தை இந்த மாதிரி வரியெல்லாம் உயர்த்த சொல்லிச்சு, அதனால நாங்க உயர்த்திட்டோம். அப்ப நீங்க உயர்த்தல. அப்போ அதே மாதிரி தான் எல்லாவற்றிலும் மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்லிவிட்டு, எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கத்தை அன்றைக்கு குற்றம் சொல்லவில்லை, ஆனால் வரியையும் உயர்த்தவில்லை, மின்சார கட்டணத்தையும் உயர்த்தவில்லை. ஆனா நீங்க இங்கதான் நான் பார்க்கிறேன், மத்திய அரசை குறை சொல்றீங்க, குறை சொல்லியே வெற்றி பெற்றுக்கிறீங்க. ஆனா மக்கள் தலையில நேர ஒரு குருவி தலையில பனங்காயை வைத்ததை போல பல கோடி கணக்கான வரியை உயர்த்தி மக்கள் மேல இங்க வெயிட்ட வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது ஒன்னு வெற்றிக்காக பாஜகவை எதிர்ப்பது, நிர்வாகத்திற்காக அதிமுகவை துணைக்கு இழுப்பது. ஆனால் உண்மையான மக்கள் தலையில் வெயிட்டு கல்ல தூக்கி போடுவது. இதுதானே உங்க வேலை.
எத்தனை நாளைக்கு இந்த ராஜதந்திரம் ஜெயிக்கும்? பாஜகவை 2026 ஜெயிக்குமா? அதே வெற்றிக்காக அதிமுகவும் அதை செய்யலாமே. ஒரு பொதுவான நபராவே இந்த கேள்வி எழுப்புறேன் நானு. இப்போ திமுகவை நோக்கி நீங்க மாநிலத்துல கேள்வி எழுப்ப வேண்டியது அதிமுகவோட கடமை. அதே நேரத்துல எதிர்க்கட்சியாக இருந்து ஒன்றியத்தை நோக்கியும் இந்த கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குல்ல, அது ஒரு டபுள் பிரஷராக மாறும். இன்னொன்னு கூட்டணி கணக்குகள்ல கூட அது சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இல்லையா? இப்ப இதனால தானே இபிஎஸ்க்கோ அதிமுகவுக்கும் மீண்டும் பாஜகவோட சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை பற்றின ஒரு கேள்வி இதனால தானே எழுகிறது. நீங்க அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். மத்தியில் இருக்கக்கூடியவங்க மத்திய அரசாங்கம் நடத்துறாங்கன்னா அந்த அரசாங்கம் தான் செய்யணும். இப்ப எதிர்க்கட்சி தலைவரை துணைக்கு அழைக்கிறீங்களா, உங்களால இயலாமையினால அழைக்கிறீங்களா, அல்லது குறை சொல்றதுக்காகவே எதிர்க்கட்சி தெரியல, எதிர்க்கட்சி வாயை திறக்க மாட்டேங்குது? ஏன் உங்களுக்கு தான் நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்களே, ஏன் அங்க வாயை திறக்க வேண்டியதானே? டெல்லிக்கு போய் நீங்க அங்கதான் 55வது நிதி குழு கவுன்சில் ராஜஸ்தான்ல கூடிச்சே, அங்க போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அங்க போய் இதே பாஜகவுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சிரோம்ட்டு வந்துடுறீங்க. வெளியில இல்லை இல்லை நீங்க 18% வணிக வளாக கட்டடங்களுக்கு இந்த மாதிரி உயர்த்திட்டாங்க, ஜிஎஸ்டி உயர்த்திட்டாங்க. சார் அந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்க, ஏன் எதுக்கல? தமிழ்நாட்டு நிதி அமைச்சர் போனாரா இல்லையா? நிதித்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் போனாங்களா இல்லையா? ஆக கொம்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது மாதிரி குறை சொல்லுவது மட்டுமே திமுகவினுடைய நோக்கமாக இருக்குமே, ஆனால் மக்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கு நீங்க ஒரிஜினல் வாய்ஸ் தானே, நீங்க ஒரிஜினல் வாய்ஸ் தானே. அப்ப ஒரிஜினல் வாய்ஸுக்கு டெல்லியில் வாய்ஸ்லெஸ் இல்ல, வாய்ஸ்லெஸ் ஆயிட்டீங்களா? நிர்வாகம் வாய்ஸ்லெஸ் ஆயிச்சா? குரலற்றவரின் குரலாய் தமிழக அரசு குரலை இழந்துருச்சா? இதுக்கு எடப்பாடி பழனிசாமியின் சொந்த குரல் தேவையா? அடிப்படையில் திமுக தான் வாய்ஸ்லெஸ் அப்படின்றாரு. ஒரு பக்கம் பாஜகவோட இணக்கமான போக்க திமுக கடைபிடிக்குது. நீங்க தான் பாஜகவை குறை சொல்லி மக்களிடம் எடுத்து சொல்லி 40 எம்பிக்களை பெற்றீர்களே, நீங்க போய் ஸ்ட்ராங்கான வாய்ஸை அங்க ரைஸ் பண்ணலாமே அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறத விட்டுட்டு உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது திரு அக்னீஸ்வரன் அவருடைய பார்வை. நாங்கள் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலை, நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம். அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை கொடுக்கல, எந்தெந்த வகையெல்லாம் வஞ்சித்துக்கு இருக்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோழர் எல்லாத்தையும் பட்டியலிட்டாங்க. நான் அதை ரிப்பீட் பண்ணல. இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாஜக கட்சியும் ஆட்சியும் நாடாளுமன்றத்தை திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சராக தமிழ்நாட்டிலிருந்து அதற்கான எதிர்வினை ஆற்றுகிறாரு. இதில் பழனிசாமி அவர்களை நாங்கள் குறை சொல்லலை, துணைக்கு நாங்கள் இழுக்கலை. ஆனால் பழனிசாமி செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக தலைவராக செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இப்படி எல்லாரும் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், நாங்கள் டப்பிங் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, அவருக்கான வாய்ஸை இழந்திருக்கிறதுனால தான் அது டப்பிங் வாய்ஸ்ன்னு பேசுகிறோம். ஆளுங்கட்சியினுடைய வேலை என்ன, எதிர்க்கட்சியினுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சி நாட்டு மக்களுக்கு திட்டங்களை தீட்டி கொடுக்கணும். அந்த திட்டங்களில் ஏதாவது குறை இருக்குதுன்னா எதிர்க்கட்சி அதை பேசணும். ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சட்டத்துக்குட்பட்ட நிதியை தரலன்னு சொல்லிட்டு ஒரு மாநில முதலமைச்சர் பேசுகிறார். ஆனால் அது மாநில முதலமைச்சர்கிட்ட உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், கொள்கை வேறுபாடு இருக்கலாம், அரசியல் பகைமை இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள், தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள், இன்றைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்களை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள், திமுகவுடைய கொள்கைக்கு நீங்கள் துணை போங்கன்னு சொல்லி கேட்கல, எங்களுக்கு துணை எழுங்கன்னு நாங்கள் கேட்கல. ஏன் மக்கள் பிரச்சனையை பேசாமல் இருக்கீங்கன்னு தான் கேட்குறோம். பேசுங்களாம் உங்களை கூப்பிடல. நீங்கள் திமுகவை குறை சொல்கிற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். எது டப்பிங் வாய்ஸு, எது ஒரிஜினல் வாய்ஸுன்றதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அண்ணன் அக்னீஸ்வரன் சொல்கிறாரு பரந்தாமன் திமுகவுடைய தலைவருடைய டப்பிங் வாய்ஸானா, ஆமாம், பரந்தாமனுக்கு தனிப்பட்ட வாய்ஸ் கிடையாது. தலைவருடைய வாய்ஸ் தான் தொண்டனுடைய வாய்ஸு, தலைவர் முதலமைச்சருடைய வாய்ஸ் தான் சட்டமன்ற உறுப்பினருடைய வாய்ஸு. ஆனால் இங்கே பழனிசாமி அவர்களுக்கு என்ன வாய்ஸ் இருக்குது? கட்சிக்குள்ளே வாய்ஸ் இல்லை, அங்கங்கே கலக குரல் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாய்ஸை நீங்கள் சரி பண்ண முடியாததான் நீங்கள் வாய்ஸை வாடகைக்கு வாங்கி நீங்கள் இன்றைக்கி பாஜகவுக்கு ஒரு ஊதுகோலாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கீங்க. நம்ம
இந்த டப்பிங் இல்லைன்ற சப்ஜெக்ட் எல்லாம் போக தேவையில்லம்மா. கோர் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இன்னைக்கு இப்போ தர்மேந்திர பிரதான் இங்கே வரத்துக்கு முன்னாடி, அரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உள்ள டாபிக் ஹாட் நியூஸ், நான் தமிழ்நாட்டுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன், மும்மொழி கொள்கையை நான் வந்து இந்த தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கல, கல்விக் கொள்கையில் வந்து கையெழுத்து போடலை, நான் கொடுக்க மாட்டேன்னு அப்ரப்டாக இப்போ பேசுகிறாரு. இதுக்கு என்ன பழனிசாமியினுடைய எதிர்வினை? தமிழ்நாட்டினுடைய ஆரம்ப கல்வி பாதிக்கப்படுது, 2125 கோடி இன்றைக்கி வந்து நிற்குது. இதே இடத்துல பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு நிதி கிடைக்கலன்னா அப்போ பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய தலைவர் பேசாமல் இருப்பாரா? அப்போ நாங்கள் சொல்லுவோமா, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, பொறுப்பு உங்களுக்கு தான், நீங்கள் பேசிங்க, நீங்கள் சொல்லிக்கணும், யாராவது ஒரு எதிர்க்கட்சி சொல்லுவாங்களா? முதல்ல இவங்க எதிர்க்கட்சிக்கு ஆன தகுதி, அந்த பணியை இவங்க முறையாக செய்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க, எங்களை நிர்வாகத்திற்காக எங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. நிர்வாகத்தினாங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நாங்கள் உங்களை கூப்பிட்டுக்கிறதுக்கு. பிஜேபி வேணால் வந்து பீகாருடைய சப்போர்ட்டும் ஆந்திராவுடைய சப்போர்ட்டும் தேவைப்படும். எங்களுக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை, எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, பெரும்பான்மை இருக்குது. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் துணைக்கு அழைக்கல அப்படின்னா ஐபிஎஸ் அவர்களை, அப்போ அவரை ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீங்க? அவர் நிறைய முறை சொல்லிட்டார்ல பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு. அப்போ சில அரசியல் விமர்சகர்கள் கூட அடுத்தடுத்த உட்கட்சி பூசல்கள் வர்றதுக்கும் அதிமுக வந்து வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் பாஜகவோட கூட்டணியில இல்லை அப்படிங்கறத பிரதான காரணம்னு அவங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப நீங்க கள்ள கூட்டணியின் தொடர்ச்சியா நாங்க வந்து அதிமுகவை வந்து விமர்சனம் பண்ணல. நாங்க அதிமுக வந்து நீங்க ஏன் பேசலன்னா கேட்கல. நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசாம எங்களை பத்தி பேசுறதுனால தான் இந்த கேள்வி. நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்டில் வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு பட்ஜெட் அறிவித்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கமெண்ட் என்ன? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை பற்றி அவர் எங்கே பேசியிருக்கிறாரு? சும்மா நோகாமல் வலிக்காமல் தான் அவர் வந்து அடிக்கிறாரே தவிர, மயிலர்கள் தான் வருடுறாரே தவிர, இது பீகாருக்கான பட்ஜெட் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. எம்எஸ்எம்இ ப்ராஜெக்டில் திமுகவோட நிலைப்பாடு, திமுகவுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக நீங்கள் 90 நாளைக்குள்ளே கொண்டாடுறீங்க, அது 180 நாளான்னு சொல்லி திமுக கேட்குது. ரெண்டாவது வட்டி சதவிகிதத்தை குறைங்கன்னு சொல்லி திமுக கேட்டிருக்கு. நீங்கள் என்ன கேட்டீங்க? உங்களுடைய குரல் என்ன சார்? பிஜேபியினுடைய அதிமுகவினுடைய குரல் என்ன சார் பட்ஜெட்டில்? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் எங்களால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதில் தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அமைதியாக மௌனம் காத்துட்டு, நான் கேட்குறேன், நாடாளுமன்ற தேர்தலையே நீங்கள் வந்து யாரை விமர்சித்து பிரச்சாரம் பண்ணார் திரு எடப்பாடி பழனிசாமி? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பிரதமர் மோடியை வந்து பேரிட்டு கூப்பிட்டாரோ இல்லை அவரை பொறுப்பை மென்ஷன் பண்ணி பேசினாரா? சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்ததுமா, அதில் போட்ட தீர்மானங்கள் என்ன? மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகளை செய்யலைன்னு சொல்லி கண்டிக்குது. ஆனால் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலைன்றது கண்டிக்கலை, வலியுறுத்துது. எவ்வளோ அழகாக இவங்க வந்து டப்பிங் வாய்ஸாக இருக்காங்க. இவங்க இதை விட என்ன உள்ளங்கை நெல்லிக்கை டப்பிங் வாய்ஸுக்கு ஒரு அதுக்கு தான் திரு அக்னீஸ்வரன் நீங்க தான் நாடாளுமன்றத்துல பெரிய கட்சியாக இருக்கீங்களே, நீங்களே அது வேற. அவங்களா இங்க பாருங்க, அதாவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சே இதை வந்து பேசுறாங்க. நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தால் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஃபங்க்ஷனிங் என்னன்றது தினம் டிவியில் பார்த்துருங்க, லோக்சபா டிவியில். ஒரு என்ன திமிர்தனமான மத்திய அமைச்சர்கள் பேசுகிறாங்க. எங்கேயாவது மத்திய அமைச்சர்களுக்கு மாண்பு இருக்கா? ஒரு நாடாளுமன்றத்தை உறுப்பினர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுதா? ஹே லிசன் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அகங்காரம் அது? அப்போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு நேரம் கொடுப்பதில்லை, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசினா வெளியேற்றுறது. இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த நாடாளுமன்றத்திலும் ஒரு 180 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரே நாளில் வந்து சஸ்பெண்ட் பண்ண ஒரு வரலாறு பிஜேபிக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் பழனிசாமிக்கு ஏதாவது வாய்ஸ் இருந்ததா? இதை பற்றி பழனிசாமி பேசியிருக்கிறாரா? நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டுக்காக மக்கள் பேசுகிறாங்களே, நாடாளுமன்ற நிதியமைச்சர் வந்து மத்திய நிதியமைச்சர் உடல் மொழியும் பேச்சு மொழியும் தப்புன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு முதுகெலும்பு இருக்கா? தைரியம் இருக்கா? என்னைக்காவது பிரதமரை பத்தி பேசியிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? அப்ப கள்ள கூட்டணி இல்லாம வேற என்ன கூட்டணி இது? ஓகே, திரு ஜென்ராம், உங்களுடைய பார்வை என்ன? ரியாக்ட் பண்ணல இபிஎஸ் அப்படிங்கிறதும், இல்லாட்டி தேவையான அளவுக்கான ரியாக்ஷன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து வரல அப்படிங்கிறது தான் பாஜகவோட டப்பிங் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிற முதலமைச்சரோட விமர்சனமா? முதலமைச்சருடைய விமர்சனம் சரியானதுதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் எனக்கும் வருகிறது. ஏன்னா ஒன்றியத்தில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, மாநிலத்தில் திமுக ஆட்சி. திமுகவையும் எதிர்க்கிறோம், பாஜகவையும் எதிர்க்கிறோம். பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படின்னு ரொம்ப வலிமையாக நண்பர் அக்னீஸ்வரன் மாதிரியான
வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, அதிமுகவை சேர்ந்தவர்களும் சொல்றாங்க. ஆனா ஒன்றிய அரசின் மீதான விமர்சனங்கள்னு அவங்க ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, அல்லது அவர்களுடைய கருத்தியல்களை இங்க எதிர்க்கிறாங்களா? தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்தை குலைக்கிற விதமாக மதவெறி பிரச்சனைகள்ல கூட அண்ணாவை பெயர்ல தாங்கி இருக்கக்கூடிய அதிமுக மௌனமாக இருந்தால் அதற்கு என்ன பொருள்? அல்லது பேசினாலும் அது பாஜகவினுடைய கருத்தை பேசும் விதமாக பேசினா, அல்லது பிரச்சனையை திரிச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக அரசையே மாநில அரசையே குற்றம் சாட்டினால் அதற்கு என்ன பொருள்? டப்பிங் வாய்ஸ்னு தான் சொல்ல வேண்டியது வரும். முன்னால பாடல்கள் பதிவு செய்யும் போது இருவர் பாட வேண்டிய பாடல்களாக இருந்தால் இசைக்கருவிகளோடு கூடிய இசைக்கலைஞர்களோட இரு பாடகர்களும் ஒரே இடத்துக்கு ஒரே மேடையில அவங்க பாடணும், அவங்க இசைப்பாங்க. அந்த டெக்னிக்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தனித்தனியாக ஒரு இடத்துல ஷூட் பண்ணலாம், இன்னொரு இடத்துல டப் பண்ணலாம். டூயட்டும் கூட வெவ்வேறு லேயர்ல வெவ்வேறு ட்ராக்ல ஒரு குரலை ஒரு இடத்துல பதிவு செய்யலாம், இன்னொரு குரலை இன்னொரு இடத்துல பதிவு செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. 4 ட்ராக்ல பாட்டு பதிவு நடக்குது, 4 ட்ராக்ல வசன பதிவுகள் நடக்குது. ஒன்று திமுகவின் கருத்தியலை கடுமையாக எதிர்க்கிற, திமுகவின் அடிப்படை பிம்பங்களை சிதைக்கிற வசனங்கள் ஒரு ட்ராக்ல இருந்து வருது. இன்னொரு ட்ராக் திமுகவின் கொள்கைகளை அப்படியே வரித்து கொண்டு திமுக சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ட்ராக்காக வருது. அதுல தேர்ந்த வசனங்களை வசனகர்த்தாக்கள் எழுதி கொடுக்கறத வச்சு அவங்க கடைபிடிக்கிறாங்க. இன்னொன்று திமுகவிற்கு நேர் எதிரான மொழியில இறக்குமதி செய்யப்பட்ட மொழிகளை வைத்துக்கொண்டு திமுகவை எதிர்த்து அதன் மூலமாக தங்களுக்கு ஆதரவை பெருக்கிக் கொள்ள முடியுமான்னு 3வது ட்ராக்ல ஓடுது. 4வது ட்ராக்கு திமுகவினுடைய நகல் நாங்கள் என்று சொல்லிக்கொண்டே அனைத்து அடிப்படை கோட்பாடுகளையும் கைவிட்டு இரவல் வசனங்களுக்காக பிறருடைய வாய் அசைப்புகளுக்கு இங்கே வசனத்தை ஃபில்லப் பண்றதுக்கு, தமிழ்நாட்டில் ஃபில்லப் பண்றதுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு டப்பிங் ரைட்டு முழுக்க எங்களுக்கு தான் வேணும்னு தமிழ்நாட்டில் வாங்கி வச்சு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது தவிர இப்போ தர்மேந்திர பிரதான் தொடர்பாக எம்எல்ஏ சொன்னார், பரந்தாமன் சொன்னாரு, புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம், கல்வித்துறைக்கு நிதி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக அதிமுக சார்ந்தவர்களோ அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களோ குரல் கொடுக்கணும்ல. அது ஸ்டாலின் பிரச்சனையா, மகேஷ் பொய்யாமொழி பிரச்சனையா, திமுக பிரச்சனையா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வித்துறை, தமிழ்நாட்டில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனையா? ஒரு உண்மையான எதிர்கட்சின்னா யாருடைய பக்கம் நிற்கணும், என்ன குரலை எழுப்பணும்? அது எதையுமே செய்யாம நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு ஆளும் கட்சி நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டவர்களை குறை சொன்னா அந்த குரலை எப்படி மதிப்பிடுவது? அது போக ஒரு சிக்கல் ஒண்ணு எழுந்தது என்றால் அந்த சிக்கல் எங்க தடையாகி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியாதா? அது கூட தெரியாத அளவுக்கு எதிர்கட்சி இருக்கு. அது நிர்வாகத்துல, தமிழ்நாடு நிர்வாகத்துல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கைகளுக்குள்ள அது தேங்கி நிற்குதா? இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆளுநர் மாளிகையில அது தேங்கி நிற்குதா? இல்ல அங்கிருந்து போய் டெல்லியில தேங்கி நிற்குதா? எங்க தேங்கி நிற்கிறது, எதனால் தேங்கி நிற்கிறது அப்படிங்கறதை ஆய்வு செய்ய கூட முடியாதவர்களாகவா எதிர்கட்சியில் இருக்கிறாங்க? இல்ல, கண்டிப்பாக. இப்போ இதெல்லாமே மக்கள் பிரச்சனை அப்படிங்கிறப்போ மக்கள் தொடர்ச்சியாக அரசியலையும் அதை சார்ந்த நகர்வுகளையும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ பிஜேபியை ஏன் அதிமுக விமர்சிக்க தயங்குது? அதுல என்ன அரசியல் லாப கணக்கு அவருக்கு இருக்கு? கூட்டணி அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறது அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராரு. அப்போ அவருக்கு என்ன அரசியல் லாபம் இருக்கு இதுக்குள்ள? பிஜேபியை அதிமுக விமர்சிக்கவில்லை, விமர்சிக்க தயங்குகிறது அப்படிங்கிறது வரைக்கும் தான் செய்திகள்ல இருந்து பார்க்க முடியும். அது ஏன் தயங்குகிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்லணும்னா அது அதிமுக உள்ளவங்க தான் சொல்ல முடியும். அல்லது நாம இதாக இருக்கலாம் அதாக இருக்கலாம்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கும். வெள்ள நிவாரணம் கேட்டோம், கொடுக்கல. அதாவது வெள்ள நிவாரணம் கேட்டோம், தரப்படவில்லை. புதிய திட்டங்களுக்கு நிதி கேட்டோம், கதவுகளை தட்டினோம், கதவுகள் திறக்கப்படவில்லை. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, ஈக்குவாலிட்டி லா இருக்கு, ஆர்டிகிள் 14, 15ன்னு நம்பினோம். ஆனா எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு அரசுக்கு சொல்லி கொடுக்கின்ற அந்த ஈக்குவல் லாஸ் எல்லாமே, ஈக்குவாலிட்டி லாஸ் எல்லாமே
அந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வருவாங்கங்கிறது தெரியாம இருந்திருக்குது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு, டாக்டர் அம்பேத்கருக்கு, ஜவஹர்லால் நேருவுக்கு. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பாகுபாடு காட்ட முடியும் அரசமைப்பு சட்டத்தை சுற்றி வளைத்து அப்படிங்கிற ஒன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்குது. ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் எல்லாம் கிடையாதுன்னு பார்த்தா மாற்றுக் கட்சி ஆளும் மாநிலங்கள்னு ஒரு புதிதாக ஒரு தீண்டத்தகாத ஒரு மாநிலங்களை ஒரு புதிய கேட்டகரியாக உருவாக்கி நிர்வாகத்துல வச்சிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி சூழல்ல எளியவர்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய அதிமுக என்ன பேசுது? திமுக 40 MP வச்சிருக்குல்ல, திமுகவுக்கு மெஜாரிட்டி இருக்குல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க ஏன் சாதிக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பொருள்? அவர்களுக்கு ஒன்று பிரச்சனைகளினுடைய அடிப்படை புரியவில்லை, இன்னும் இல்லை என்றால் தமிழ்நாடு எக்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்லை, அரசியல் ஆதாயம் அடைவதன் மூலமாக திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும்ங்கிற ஒரு தீராத பதவி வெறி காரணமாக இருக்க முடியும். இந்த இரண்டும் தான் பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொருவரையும் அந்த ரூமியோட கோட் ஒண்ணு நினைவுக்கு வருது. ரூமியோட கோட் ஒண்ணு, சிறகுகளோடு பிறந்திருக்கும் நீ ஏன் இன்னும் தவழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ரூமி ஒரு கோட் சொல்றாரு. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னு நம்புறோம், சிறகுகள் இருக்குன்னு நம்புறோம், ஆனா தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து நீங்க தலையை தூக்குனாலே நாங்க அடிப்போம் மிதிப்போம், ஒன்றுமே உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்கின்ற ஒரு நிலை வந்தால், இன்னொரு கவிதையோட தான் நான் அதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். தாக்குண்டால் புழு கூட தரைவிட்டு துள்ளும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காண துடித்திடும் கோழி, சிங்கம் சினந்து தாக்கினால் சிறு முயல் கூட எதிர்த்து நிற்கும், சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள்னு கவிஞர் தனியை செல்வன் கவிதை வரி ஒண்ணு இருக்கு. இங்க திமுக இப்போதே நிர்வாக ரீதியான முறைகளை, நீதிமன்றம் சார்ந்த முறைகளை எல்லாம் முட்டி மோதி பார்த்துட்டு மக்களிடம் போயிடுச்சு. எல்லா விஷயங்களுக்கும் திமுக மாணவர் அணி, திமுக இளைஞர் அணி போன்றவை எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இனி மக்களிடம் சென்று இவற்றை எல்லாம் மக்களிடம் முறையிடுவார்கள், மக்களை ஒருங்கிணைப்பார்கள், மக்களுடைய போராட்டங்களை நடத்துவார்கள். இதுதான் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். அப்போதும் அதிமுக பார்த்து கொண்டிருக்குமா? சரி, ஒரு எதிர்க்கட்சியாக எளிய மக்களின் குரலாக அதிமுக ஒலிக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிற அதே நேரத்துல கள்ள கூட்டணி, திரைமறைவு கூட்டணி அப்படின்னு தொடர்ச்சியாக அதிமுகவையும் பாஜகவையும் ஒப்பிட்டு திமுக தரப்புல ஒரு ரெட்டோரிக் உருவாக்கப்படுதா? ஏன்னா ஏற்கனவே சிறுபான்மையினர் ஓட்டுகளோ தலித் வாக்குகளோ அதிமுக பக்கம் வரல, கன்சாலிடேட் ஆகல அப்படிங்கிறப்போ 2026க்கும் இப்படியான ஒரு ரெட்டோரிக் திமுக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுதா? அதாவது திமுக கிட்ட இருந்தும் தள்ளி நிற்கிறோம், எதிர்க்கிறோம், திமுகவையும் எதிர்க்கிறோம், பாஜகவையும் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. திமுகவையும் காங்கிரஸையும் சமமாக பார்க்கிறோம்னு சொல்லி விலகி இருக்கக்கூடியவங்க இருந்திருக்கிறாங்க. தோழர் கனகராஜ் மாதிரியான அவங்களுடைய கட்சி உட்பட பல கட்சிகள் விலகி நின்றுக்குது சமதூரம்னு சொல்லி. அவங்க அந்த இரண்டு கட்சிகளையும் எப்படி விமர்சிப்பார்கள்? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி டெல்லியில இருந்தது, மாநிலத்துல திமுக ஆட்சி இருந்தது. அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளோ, ஜனநாயகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு ஊடகவியலாளர்களோ அல்லது செயல்பாட்டாளர்களோ இரண்டையும் ஒரு சேர எப்படி எதிர்த்தார்கள் என்பதை பழைய வரலாறுகளை புரட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல 100ல் 1 பங்காவது அதிமுக பிஜேபிக்கு எதிராக இங்க செஞ்சிருக்குதா? தேடி பார்த்தேன், தென்படவில்லை. ஆல்ரைட், திரு ஜி.கே. நாகராஜ், எத்தனை கெட்டப்ல வந்தாலும் எதிரிகளை முறியடிப்போம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. பாஜக ஒன்றிய அரசுல இருந்து நிதி வழங்கப்படலை அப்படின்னா பல்வேறு பிரச்சனைகள்ல பாஜகவை நோக்கி எந்த விமர்சனமும் அதிமுக தரப்புல முன்வைக்கப்படுறதில்லை. இது ஒரு திரைமறைவு கூட்டணி அப்படிங்கிற விமர்சனத்தை பாஜக தரப்பு எப்படி பார்க்குது? அனைவருக்கும் வணக்கம். இடைமறிக்காமல் பேச வாய்ப்பு தருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுன அத்தனை பேர்த்து பேசி நான் கேட்டுட்டு இருந்தேன். வசனங்கள் பேசி தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தவர்கள் இன்றைக்கு கவிதை பாடியும் பொய்களை பேசியும் தாங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அதை திசை திருப்புகின்ற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது நிதி இல்லை என்று வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தாங்கள் செய்கின்ற தவறுகளை மறைக்க பார்க்கிறார்கள்.
முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் எப்பொழுதும் பார்த்தாலும் யாராவது நடிகர்களை அழைத்து வந்து தன்னை புகழ வைத்து அதில் மகிழ்ச்சி கொள்வார். இன்றைய முதல்வர் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார். குறிப்பாக அப்பா அப்பா என்று அன்போடு என்னை அழைக்கின்றார்கள், நான் சிறந்த முதல்வர் என்று மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்று மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி அவர் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக் கொள்கிறார். அவர் டேட்டா பேஸ்டா சொல்றாரு நினைக்கிறேன். சிஓட்டரோட மூட் ஆஃப் தி நேஷன்ல அவருக்கு ஒரு இடம் வழங்கப்படுது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு. அப்புறம் சில காணொலிகள் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போற இடங்கள்ல கல்லூரி பள்ளி மாணவிகள் அவரை நோக்கி அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை, அது கூப்பிடுறாங்க, இது அவர் சொல்றாரு. பட் கல்லூரி மாணவிகளுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிறதா? பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இன்றைக்கு 2 பேர் வெட்டி சாயப்பட்டிருக்கார்கள். சாராயம் விற்பதை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள். அவர்களுக்கு ஒரு அப்பா இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்கின்ற இவ்வளவு பாலியல் குற்றங்கள், இவ்வளவு கொள்ளைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி முதல்வர் கவலைப்படுகிறார்களா? ஆனால் முதல்வருக்கு கவலை வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அதுதான் இந்த பயத்தின் வெளிப்பாடு தான். சீமான் குறித்து உதிரி கட்சிகள்னு சொல்லி 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதினார். 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதினார். ஏன்னா பெரியார் குறித்து அவர் பேசிய அந்த உண்மை, அந்த பிம்பத்தை உடைத்து விட்டதுங்கிற பயம். 2வது, அதே பெரியாரை கைப்பிடித்து கொண்டு விஜய் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, தங்களுடைய ஆதரவு ஓட்டுக்கள் அங்கே சிதறிவணிகின்ற பயம். 3வது, டெல்லியில் பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று வந்து விட்டது. ஏறக்குறைய 80% இந்தியாவை பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் இந்த பிரிவினையை வைத்து தொடர்ந்து மக்களை மாற்றி மடைமாற்றம் செய்து நாம் ஆட்சியை செய்து கொண்டிருந்தோம். அதற்கும் இன்று போட்டி வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பயமான நிலை இன்னைக்கு முதலமைச்சருக்கு உருவாயிடுச்சு. அதனால தான் எக்காரணம் கொண்டும் தான் பிரிவினை வாயத்தின் மூலம் கட்டி காத்து கொண்டிருக்கிற சிறுபான்மை ஓட்டு எக்காரணம் கொண்டும் அதிமுகவிற்கு சென்று விடக்கூடாதுங்கிற பயத்தில் தான் அதிமுக பிஜேபியினுடைய டப்பிங் வாய்ஸாக இருக்கிறது. எது டப்பிங் வாய்ஸ்? உண்மையை சொன்னா டப்பிங் வாய்ஸா? சிறுபான்மை மக்களுக்கு அந்த மக்களுடைய ஓட்டு வங்கி தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் இந்துக்கள் குறித்து விமர்சனம் செய்வது, இந்துக்களுடைய கந்தசஷ்டி முதல் திருப்பரங்குன்றம் வரை நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்தி வேடிக்கை பார்ப்பது, இது பிரிவினைவாதம் இல்லையா? இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் விடுவது, அதே சமயம் நான் கிறிஸ்தவன் என்று வெளிப்படையாக மேடையிலே பேசுவது, இந்துக்களுடைய மந்திரங்களை கேட்டால் எனக்கு காது கூசுகிறது என்று சொல்வது பிரிவினைவாதம் இல்லையா? பிரிவினைவாதம் இல்லையா தான் கேட்கிறேன். நீங்க பிரிவினைவாதம் அரசியல் மொழியில எதுக்கு சொல்லுவாங்கன்னு கூட புரியாம பேசுறாரு. பிரிவினைவாதம் நீங்க சொன்ன கவிதை குறித்து நான் பேசுனா, நீங்க சொன்ன கதை குறித்து நான் பேசுனா அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சேன். என்ன சொல்லுங்க? பிரிவினைவாதம்ங்கிறது ஓட்டுக்காக மக்களை பிரிப்பது பிரிவினைவாதம் தான். சொல்றேன். எத்தனை திட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்களா? புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க பிரெஞ்சு மொழியை தமிழ்நாட்டில் 1.2 லட்சம் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித்தரீங்க, பணத்தை வாங்கிட்டு பிரெஞ்சு மொழியை நீங்க ப்ரொமோட் பண்றீங்க. புதிய கல்விக் கொள்கையில் இந்தியை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க திமுக நடத்துகின்ற பள்ளிகளில் 70க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இந்தி மொழியை சொல்லித்தரீங்க, பணத்தை வாங்கிட்டு சொல்லித்தரீங்க. ஏன் அரசு குழந்தைகள் இந்தி படிக்க கூடாதா? அதுல என்ன புதிய கொள்கை உங்களுக்கு வந்துருச்சு? என்ன சாதித்து விட்டீர்கள்? நீங்க கும்முடி பூண்டி படிக்க கூடாது அப்படின்னு இல்ல சார், அவங்களுக்கு தேவைன்னா அவங்க போய் படிச்சுப்பாங்க. இங்கதான் ஹிந்தி மகா சபை எல்லாம் கூட பிரச்சார சபை எல்லாம் இதே தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அவங்க வேணும்னா கத்துப்பாங்க. ஆனா அந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்கல, அதனால நாங்க நிதியை தரமாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றதும், நாங்க நிதி பகிர்வுக்கு ஏத்த மாதிரி நீங்க பணத்தை எதிர்பார்க்கறது ஒரு அற்பத்தனமானது அப்படின்னு தமிழ்நாட்டை நோக்கி ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுவதும் சரியாக இருக்கா? ஒரு நொடி திரு பரந்தாமன் அவர்கள் குறுக்கிடுறார். திரும்ப சொல்றேன், நீங்க மத்திய அரசுடைய அரசியல் புரிஞ்சுட்டேன், நீங்க கேட்ட கேள்வி புரிஞ்சு. நான் கேட்கிறேன், அரசியல் சாசன சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய திட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அணை பாதுகாப்பு மசோதா நீங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.
நீட்டை நாங்கள் ஒரே கையெழுத்தில் நீக்குவோன்னு சொன்னீங்க. இன்னைக்கு தருமபுரியில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் டாக்டர், நீட் தேர்வில் வெற்றி பெற்று 3 பேர், ஒரு ஏழை குடும்பத்தில் 3 பேர் டாக்டர். நீங்க நடத்துற மருத்துவக் கல்விகளுக்கு பணம் வர வேண்டுங்கிற காரணத்துக்காக நீட்டை எதுக்குறீங்க? நான் சொல்றேன், முல்லை பெரியாறு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவு இன்னைக்கு வரைக்கும் நீங்க அணை பாதுகாப்பு எடுத்துறீங்கன்னா முல்லை பாதுகாப்பு கருத்தோட நான் உங்ககிட்ட தொடர்றேன். நான் பேசி முதல் கட்ட கருத்துனால இடைமறிக்காதீங்க, தயவு செய்து இடைமறிக்காதீங்க. இடைமறிக்காதீங்க, பேசி முடிச்சா பதில் சொல்றீங்க. உங்களுடைய விமர்சனம் புரியுது, நான் அதுக்கான பதில நான் கேட்டுட்டு வரேன். முதல் கட்ட கருத்துக்காக கொஞ்சம் அமைதியா இருந்தோம். ஆனா அது முரண்பட்ட கருத்தா பேச முடியல. சரினா அவங்களே 4 நிமிஷம் பேசிருக்கேன். 4 நிமிஷம் நான் பேசிருக்கேன். 4 நிமிடம்ங்கிறது அப்படி இல்ல, நீங்க பேசுறது வேடிக்கை பார்த்துட்டு ஒரு விவாதத்துல பெரியது சார். நான் கேட்டுட்டு வரேன், நீங்க பதில் சொல்லலாம். இதற்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. செலினா நீங்க இல்ல நீங்க பேசுனா அவங்க அத்தனை பேர் நான் பதில் பண்றதா ஒரு கன்க்ளூட் பண்ண சொல்லுங்க. பாஜக ஏத்து பேசிருக்காங்க. நீங்க கன்க்ளூட் பண்றதா கன்க்ளூட் பண்ணுங்க, பேசி கன்க்ளூட் பண்ணுங்க. நான் அவங்க அத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். அண்ணன் கனகராஜ் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பதில் சொல்லணும். அதே மாதிரி ஜென்ராம் கேட்டிருக்காரு, பதில் சொல்லணும். பனந்தாமனுக்கு நான் பதில் சொல்லணும். வாய்ப்பு கொடுங்க செலினா. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தாரில் எடுத்தீங்க நீங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே ரேஷன் எடுத்தீங்க. புதிய 80 கோடி சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ தான் பேசிட்டு இருக்காரு. கேள்விகளுக்கு பதில் சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டுட்டு இருக்கலாம். இல்லைங்க, நீங்க சொன்னதுக்கு தான் காரணத்தை சொல்றேன். நீங்க டப்பிங் வாய்ஸ் சொல்றேன். நீங்க எந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்க மத்திய அரசு? நான் கேள்வி கேக்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. அரசியல் சாசனத்துல அப்படி சொல்லலங்க. மத்திய அரசுன்னு ஒண்ணு கிடையாதுங்க, இந்தியான்னு ஒண்ணு கிடையாதுங்க. மாநிலங்களான கூட்டுதாங்க இது. நல்லா அதை புரிஞ்சுங்க. நாங்க கேக்குற ஒரு கேள்விக்கு நீங்க ஒண்ணா பதில் சொன்னீங்கன்னா நாங்க வெயிட் பண்ணலாம். நீங்க வந்து நாங்க கேக்குற கேள்விக்கு பதிலே இல்லாம ஸ்கிப் பண்ணி நீங்க புது வாதத்தை இருக்கும்போது நாங்க உங்களை இடமறிச்சு உங்களை இழுத்து கொண்டாந்து எங்க வாதத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. நான் கேட்கிறேன், இருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சமயத்தை மத்திய அரசு ஏத்துக்கிட்டா நாங்க ஏத்துக்கணுமா? உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிட்டா நாங்க ஏத்துக்கணுமா? மும்மொழி கொள்கையை நாங்க ஏத்துக்கணுமா? ஏங்க இது வந்து இட்ஸ் ஃபெடரல் செட் ஆஃப் கவர்மெண்ட்டுங்க. அரசியல் சாசனத்தை மதிக்க தெரியுதான்னு கேட்கிறேன். உங்களுக்கு முதல்ல அரசியல் சாசனம் என்னன்னு தெரியுதா? நாடாளுமன்றத்துக்குள்ள வரும்போதும் பிரதம மந்திரி வந்து அரசியல் சாசன புக்கை பார்த்து படிக்கிற அல்லது அரசியல் சாசன புக்கை விழுந்து கும்பிடுற அந்த ஷூட்டிங் எல்லாம் நடத்துறாருல பிரதமர் மோடி, சாசனத்தை பார்க்க சாசனத்துல படிக்காம அரசியல் சாசனத்தை படிக்காம வெறும் புக்கை வந்து தொட்டு கும்பிடுற ஷூட்டிங் நடத்துறாரு. யாருக்கு அரசியல் சாசனத்து மீது ஒரு எம்எல்ஏ இல்ல, நான் எம்எல்ஏ தான், அது உணர்ந்து தான் பேசுறேன். நான் கேக்குறது என்னன்னா, ஒரு மாநில அரசு எங்களுடைய கொள்கை சார். நான் கேக்குறேன் சார், ஹிந்தி படிச்சா வேலை இருக்குன்றீங்களா? ஹிந்தி படிச்சா வேலை இருக்குன்றீங்களா? எவ்வளவு பேருக்கு நீங்க ஹிந்தி படிச்சவங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சாரியா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்குறதெல்லாம் வண்டி ஏத்தி அனுப்புறது இந்தியா தமிழா? வெளி மாநிலங்கள் வந்து இந்தி மாநிலங்கள் வந்து வண்டி ஏத்தி அனுப்புது, அது இந்தி அனுப்புதா இல்ல தமிழ் அனுப்புதா? இந்தி அனுப்புது, தமிழ் வரவேற்குது. என்னோட கருத்தை சொல்ல விடாம நீங்க தடுக்கிறீங்க. கருத்தே சொல்லலையே, கருத்து சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? பாஜக தான் இல்ல, நான் கேட்டத பதில் சொல்றேன். உச்சநீதிமன்றத்துல கேட்டத பதில் சொல்றேன். நான் கேக்குறேன், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மிஸ்டர் பரந்தாமன் நீங்க ஏற்றுக்கொள்கிறீரா இல்லையான்னு சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்துல கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினாரா கல்யாண் சிங் பிஜேபி சிஎம்? ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் கேக்குற முதல்ல மிஸ்டர் பரந்தாமன் ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட கேக்குறேன். இல்ல நீங்க கேட்டீங்கல்ல உச்சநீதிமன்றத்தில். நான் கேக்குற கேள்வி, நீங்க ஒரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க ஒரு எம்எல்ஏ, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு சேர்த்து நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா? சார் ஒரே ஒரு நிமிஷம். உச்சநீதிமன்றம் 50% மேல இடஒதுக்கீடு கூறாதுன்னு சொல்லியிருக்கு. சரியா? 50% மேல இடஒதுக்கீடு கூறாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்க 69% ஏத்துக்கிறீங்களா, நீங்க நிராகரிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தானே 69% மேல இடஒதுக்கீடு இருந்தால் மிஸ்டர் கனகராஜ் சார், நான் பதில் சொல்றேன். 50% மேல இடஒதுக்கீடு இருந்தால் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம்னு அதே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இல்ல நீங்க முதல்ல இல்ல நீ அடுத்ததுக்கு வாரு, அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல அதான் சொல்றேன் சார், அதான் நான் சொல்றேன். நான் ஒரே ஒரு கேள்வி பரந்தாமன் மத்திய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல், நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ளாமல், இல்ல அணை பாதுகாப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க என்ன அரசியல் சாசனம் குறித்து பேசுறீங்க? தனி தமிழ்நாடு நோக்கி போறீங்க நீங்க. அதுதான் பிரிவினைவாதம் சொல்றேன்.
இத்தனையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாத காரணம் பிரிவினை வாதம் ஒண்ணும் புரியல. திரு இல்ல, நாகராஜ் இல்ல, வெயிட் நான் பண்ணுங்க. pointed-ஆ இந்த கேக்குறேன். question சேர்த்து பதில் இல்ல, இல்ல, சொல்லுங்க. நான் திரு pointed-ஆ தனிராஜ் கேக்குறேன். சேர்த்து பதில் சார், சொல்லுங்க. ஜெனரலாலாம் பதில் சொன்ன சொல்லல. உச்சநீதிமன்ற நான் pointed-ஆ தீர்ப்பை கேக்குறேன், எவ்வளவு அதுக்கு தூரம் பதில் பாஜக அரசு ஏற்றுக்கொண்டது? நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை ஏற்கல, அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்கல. நீங்க சொல்றது எதையுமே ஏற்கலைன்னு நீங்க சொல்றீங்க. உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் தமிழ்நாட்டினுடைய பிரத்யேக தன்மைக்கு 69% வேண்டும் என்று போராடியதால் தான் 69% வந்தது. 69% ஏத்துக்கிறீங்களா இல்லையா? பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கூடாது சரி, என்று உச்ச ஏத்துக்கொண்டோம் சார். நாங்க எங்க மறுத்தோம்? நாங்க எங்க நீதிமன்றம் தடுத்தோம்? வெயிட் எல்லாத்துக்கும் நீங்க எல்லாம் சொல்லுங்க. கிடைக்கணும். சப்கே சாத் சப்கே விகாஸ், அதானே மோடிஜி சொல்றாரு. மோடிஜி சொல்லுவாரு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா வருஷத்துக்கு? 1.5 மடங்கு விவசாய விளைபொருளுக்கு கொடுத்தாரா? 2022ல 2 மடங்கு விலை. சார் 6 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம் சார். யார் சார் 6 கோடி பேருக்கு வேலை தண்ணியில கூட எழுத முடியாது, 6 கோடி காத்துல கூட பேர் எழுத முடியாது. எங்க டீடைல் இருக்குது. 6 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம். உங்க திமுக ஆட்சி 10 லட்சம் பேருக்கு வேலை தரனாங்க. கொடுத்திருக்காங்களா சார்? 3500 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு வேலை தர சொல்லுங்க. நீங்க கேளுங்க சார். நாங்க கொடுத்திருக்கோம் 6 கோடி பேருக்கு. ஹரிச்சந்திரன் ஆச்சே, ஹரிச்சந்திரன் 2 கோடி வேலையை எங்க சரி. கொடுத்தாருன்னு கேக்குறேன். Okay. ஹரிச்சந்திரன் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நீங்க ஆனா சார் 6 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம் சார். இல்ல. 6 கோடி இல்ல. பேருக்கு நான் உங்களுக்கு நீங்க- டீடைல் தர முடியும். எங்க நிலாலயா? நிலாலயா ஓகே. எங்க? நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க இப்ப சொல்லுங்க சார். இப்பதான் நான் தர்மேந்திர பிரதானோட நிலால statement ராக்கெட் பார்த்தேன். விட்டுருக்கேன் சார். இது வரைக்கும் செய்யாத சாதனை நாங்க செஞ்சிருக்கிறோம். ஓ, அதனால அங்க எந்த வேலை நாடும் வாய்ப்பு செய்யாத ஒரு கொடுத்திருக்கீங்கல்ல? சாதனையை முறியடித்து அங்க நிலால வேலை வாய்ப்பு ராக்கெட் விட்டுருக்கோம் சார் நாங்க. சார், ஓகே. சும்மா சார், பேச இப்ப விண்வெளியில நான் சாதனை நான் விட்டுட்டு இருக்கிறோம். ஒரு சும்மா நிமிஷம் பேசாதீங்க. நீங்க ராக்கெட் விடுற வேலை விண்வெளியில எல்லாம் சாதனை, அந்த அதுவும் சாதனை தான். நிலாவுல சரி, சாதனை ஓகே. புரியுறோம். நம்ம- போய் பாருங்க ஏரோஸ்பேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி, இல்ல நம்ம இல்ல ஏரோஸ்பேஸ் சோறு எல்லாம் போடுறது. பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரே தொடர்ந்து ஒரு பேசலாம். நிமிஷம். எங்களுடைய பிரதமருக்கு சார், புஷ்ப அமெரிக்க விமானம் அதிபர் அப்பவே சேர் எடுத்து போடுறாரு சார். புஷ்ப ஒரே விமானம் ஒரு மரியாதை. ஒரே ஒரு அதுக்கு நிமிஷம். முதல்ல நீங்க ஒரே ஒரு நிமிஷம். எந்த அரசியல் சாசன தர்மேந்திர சட்டத்தை பிரதான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் படிக்க விடுறேன் சார். என்ன தமிழ்நாட்டுக்கு படிக்க விடுறேன் நான் சார் பணத்தை கொடுக்க திட்டங்களை. மாட்டேன்னு சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கவர்னர் கொள்கை வேண்டாம், நாங்கள் போராடி பெற்றோம். பிஎம் ஸ்ரீநிதி திட்டம் இங்க வேண்டாம், பாருங்க, விஸ்வரூப மும்மொழி திட்டம் வேண்டாம், இருக்கிற போது நவோதய பள்ளிகள் வேண்டாம், புதிய குற்றவியல் சட்டம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் சார், நீங்களே வேண்டாம் சார். எப்படி இந்தியாவுடைய இந்தியாவுக்கு ஓகே. RSS இந்தியா ஒரு நாடு இல்லையா? வேண்டாம் என்றுதான் ஓகே. நீங்க போராடி ஏன் பிரிச்சு ஓகே, பார்க்கறீங்க? ஓகே. இந்தியாவுக்கு பேர் RSS ஆல் அதான் எனக்கு மரியாதை வழிநடத்தப்படுகிற கிடைச்சிருக்கு கொள்கைகள் அமெரிக்காவுல. இந்தியாவுக்கு ஓகே சார், கேடு ஓகே. வேண்டாம். ஒன்றிய எனவே அதை அரசு எதிர்த்து போராடுவோம். திரு சீனா அதை நாகராஜ். எதிர்த்து போராடுவதுதான் சீனா எங்களுடைய அடிப்படையான இருந்தது. கடமை. அதை அதை பத்தி நீங்க செய்வோம். பேசுங்க. சரி. நீங்க சொல்லுங்க. எந்த உயர்ந்த நான் என்ன இந்தியாவுக்கு சொல்றேன், ஆண்டவர் நீங்க? மோடி வாய்ஸ்ல தீவிரவாதத்துக்கு கேட்கணும்னா, தான் மோடி செஞ்சிடலாம். வார்த்தையில கேட்கணும்னா, தர்மேந்திர பிரதானுடைய மாமனார் வீட்டு சொத்தை நாங்க கேட்கல. மோடி கேட்டாரு, இது என்ன ராகுல் காந்தி மாமனார் வீட்டு சொத்தான்னு. இந்த 2152 கோடி தர்மேந்திர பிரதான் மாமனார் வீட்டு சொத்தா? அவர் ஓகே. சீதனமா கொண்டு வந்ததா? ஓகே, ஓகே. என்னுடைய வரிப்பணத்தை திமுக கொடுக்கிற நீங்க இலவச சொல்ற வேலையெல்லாம் யார் கொள்கையை வீட்டு மாமனார் வீட்டு ஏற்றால்தான் சொத்து இல்ல. முடியும் என்றால் மக்களுடைய அது பணம் தான். அதை அரசமைப்பு நான் சட்டத்துக்கு All right, எதிரானது. sir. கனகராஜ். அதை சரி. வேரோடும் ஓகே. வேரோடும் மண்ணோடும் ஒரு தீர்வு நாளும் காணும். இலவச எங்களுக்கு வேலைகளுக்கு பதில் பதில் 1000 ரூபாய். ஓகே நீங்க சார். யார் ஒரு வீட்டுல நிமிஷம் திமுக, 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 யார் திமுக கலைப்பொட்டி சொல்லிட்டு நேர்களிடமும் ஒரு இருக்காங்க. கேள்வி திமுக எழுப்பியிருந்தோம். அதையும் சொல்லிட்டு நம்ம இருக்காங்க. பார்த்துட்டு வந்துடலாம். பாஜகவோட டப்பிங் வாய்ஸாக எடப்பாடி பழனிசாமியின் குரல் ஒலிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருப்பது எதை குறிக்கிறது என்று நேயர்களிடம் நாம் கேட்டிருந்தோம். அதற்கு பிஜேபியின் கருத்தை பிரதிபலிப்பது என்று 34% நேயர்களும், அரசை குறை சொல்வதற்கு பதில் என்று 26% நேயர்களும், அதிமுக பாஜக உறவை காட்டுவதற்காக என்று 40% நேயர்களும் பதிலளித்து இருக்கிறார்கள். நாம் நிறைவு சுற்றுக்கு வந்துட்டோம். திரு பரந்தாமன், உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் சுருக்கமா? கிட்டத்தட்ட 40 + 34 74% இந்த கேள்வி இந்த டப்பிங் வாய்ஸ் தான்றதை சொல்லியிருக்காங்க. எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜும் சார் அது. திமுக மீது குற்றச்சாட்டு சுமத்தணுன்றதுக்காக பேசப்பட்டிருக்கணும். இதெல்லாம் டே டு டே டிஃபர் ஆகக்கூடிய கருத்து கணிப்புகள், வாக்கெடுப்புகள். நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது, இடஒதுக்கீட்டின் மீது, இடஒதுக்கீட்டு தீர்ப்பின் மீது எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி தலைவர் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பற்றிய பேச்சுக்கு இபிஎஸ்னுடைய கருத்து என்ன? இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசின பேச்சுக்கு இபிஎஸ்னுடைய கருத்து என்ன? நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நடனம் ஆடிய அந்த உடல் மொழிக்கு அவருடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பணங்கள் எல்லாம் கொடுக்காம வஞ்சிக்குது, இதுக்கு அவருடைய கருத்து என்ன? இதையெல்லாம் நாளை காலையில் உண்மையிலேயே அவங்களுக்கு நெஞ்சுரம் இருந்தா மோடியை
நல்லா கேள்வி கேட்டு அறிக்கை விட சொல்லுங்க, வலியுறுத்தவனா. ஓகே சார். திரு ஜென்ராம், உங்களுடைய நிறைவு பார்வை. அது உங்களுக்கெல்லாம் தெரியுமா அல்லது நீங்க அதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. முன்னாலெல்லாம் அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு வரும், அதை போட்டு தான் பாடல்கள் கேட்போம். அந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தான் இப்பவும் நடந்துட்டு இருக்குது. மாஸ்டரோட வாய்ஸை இங்க இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. முதலமைச்சர் அதை ரொம்ப நாகரிகமாக டப்பிங் வாய்ஸ்னு சொல்லியிருக்காருன்னு நான் புரிந்து கொள்கிறேன். மற்றபடி அண்ணா திமுக மேலையும் பாஜக மேலையும் திமுக வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் மேலும் கூர்மையாக்கப்பட்டிருக்கின்றனவான்னு கேக்குறீங்க. ஆமா, ஏற்கனவே கூர்மையாகத்தான் விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது தமிழ்நாட்டின் பல முனைகளில் இருந்தும் திமுக மீதும் திமுக கூட்டணியினர் மீதும் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு 4 முனைகள்ல தீவிரமாக ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு தனித்தனியாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்கொள்வது எப்படி என்று எதிர்கட்சி இல்ல, இந்த 4 கட்சிகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அவற்றை எதிர்கொள்ளும் அவர்களுடைய பிரச்சாரங்களின் மூலமாக அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி நன்றி. திரு ஜி கே நாகராஜ், நிறைவு பார்வை. 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு நேரம். ஓகே, திமுக கட்சிக்குள்ளேயே உண்மையை பேசுகின்றதாக டப்பிங் வாய்ஸ் வந்ததுனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பயம் வந்திருக்கிறது. உண்மை எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்க ஆரம்பித்து விட்டது. அதனால தான் அதை மீண்டும் மீண்டும் கூட்டணி, பாஜக ஒத்துதல், இது மாதிரி எல்லாம் பேசி ஆனால் இன்னைக்கு எல்லாரும் உண்மையை பேசினால் அது பாஜகவினுடைய குரலாக இருக்கிறது. அது முதலமைச்சருக்கு டப்பிங் வாய்ஸாக தெரிகிறது. இன்னும் நிறைய டப்பிங் வாய்ஸை அவர் கேட்கலாம், அவர் குடும்பத்திலிருந்தே கேட்கலாம். நன்றி நன்றி. திரு கனகராஜ், அதாவது நீங்கள் சொன்னதில் தமிழ்நாட்டில் சார் கேந்திரிய வித்யாலயாவில் தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க சார். நீங்கள் தமிழ்நாட்டில் தானே ஓட்டு கேட்குறீங்க, ஓட்டுக்காவது அதை பேசுவீங்களா சார்? சார் கேந்திரிய வித்யாலயா பதில் சொல்கிறேன். ஒரு உலகம் முழுவதும் இருக்கிறது. மொழியை படிக்க கூடாதுன்னு நீங்க உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. கேள்விக்களம், இது மக்களின் மேடை.